Hello viewers, welcome to Easy Way to Learn Math channel. Easy Way to Learn Math channel நாம இன்றைக்கு Engineering Mathematics 2 MA8251 First Unit Matricesல Quadratic Forms இந்த டாபிக் கீழே ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்மு அதனோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். A homogeneous polynomial of second degree in any number of variables is called a quadratic form. Quadratic form ஓட டெஃபினிஷன் வந்து a homogeneous polynomial of second degree in any number of variables is called a quadratic form. That is, Q can be written as a11 x1 square plus 2 times a12 x1 x2 plus 2 times a13 x1 x3 plus etc. up to last value is an xn square. Thus, we represent a quadratic form Q is equal to x transpose AX, where A is a symmetric matrix. இப்போ ஒவ்வொரு டிகிரியும் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவோட டிகிரி 2 இருக்குது. அடுத்த வேல்யூவில் இங்கே x1க்கு பவர் 1 x2க்கு பவர் 1 டிகிரி 2 எல்லா இதுலேயுமே டிகிரி 2 தான் இருக்கும். அதுதான் என்னது ஹோமோஜீனியஸ் பாலினாமியல் ஆஃப் செகண்ட் டிகிரி இன் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இஸ் கால்ட் ஏ குவாட்ராட்டிக் ஃபார்ம். Q is equal to x transpose AX, where A is a symmetric matrix. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், obtain the matrices corresponding to the following quadratic form. Obtain the matrices corresponding to the following quadratic form. First question, x1 square plus 2x2 square minus 5 into x3 square minus x1 x2 plus 4 into x2 x3 minus 3 x1 x3. கொஸ்டினில் நமக்கு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மோட மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா உண்டு. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபார்முலா வந்து மேட்ரிக்ஸ் A is equal to coefficient of x1 square 1/2 into coefficient of x1 x2 1/2 into coefficient of x1 x3. அதாவது டயக்னலில் வந்து coefficient of x1 square, coefficient of x2 square, coefficient of x3 square. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட். அப்போ x1 x2 1/2 into coefficient of x1 x2 ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ x1 x2ஓட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் ரைட் பண்ணி இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் எழுதணும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் 1/2 into coefficient of x1 x3, தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1/2 into coefficient of x1 x3. இப்போ x1 x3யோட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் 1/2 into coefficient of x2 x3 1/2 into coefficient of x2 x3, தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 1/2 into coefficient of x2 x3. இப்போ இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் x2 x3யோட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் ரைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி ரைட் பண்ணணும். x2 x3யோட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் நம்ம ரைட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு இங்கே குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. x1 ஸ்கொயர் ப்ளஸ் 2x2 ஸ்கொயர் மைனஸ் 5x3 ஸ்கொயர். இப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, மைனஸ் 5 இருக்குது. அப்போ 1 2 மைனஸ் 5ஐ டயக்னலில் ரைட் பண்ணணும். x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1 இருக்குது. மைனஸ் 1 2ஆல் டிவைட் பண்ணும்போது we get minus 1/2. x1 x2 ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் 1/2, செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் மைனஸ் 1/2. x1 x3 ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட்
2ஆல் டிவைட் பண்ணும்போது கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ -3/2. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் -3/2. x2 x3 செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் அதனோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது. 4ஆல் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 வரும். அப்போது செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் வந்து 2 ரைட் பண்ணணும். பாருங்கள் கரெக்டாக டயக்னலில் 1 2 -5 -1/2 -1/2 ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் -3/2, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் -3/2, செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் 2, தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 2 சேமாக இருக்கும். இதுதான் என்னது குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருந்தா நம்ம மேட்ரிக்ஸை ரைட் பண்ணும்போது இதுதான் ப்ரொசீஜர். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ax² + by² + cz² + 2hxy + 2fyz + 2gzx. இப்போ இதனோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நம்ம ரைட் பண்ணணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இங்கே வந்து ஃபார்முலா என்னென்னா xy zல வேரியபிள் இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் A is equal to coefficient of x², coefficient of y², coefficient of z². இது வந்து டயக்னலாக ரைட் பண்ணணும். 1/2 into coefficient of xy வேல்யூ வந்து ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட். 1/2 into coefficient of xz ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட். 1/2 into coefficient of yz செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட். ஃபஸ்ட்டில் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² y² z² டேம் வந்து ஏபிசி இருக்குது. அதை டயக்னலாக ரைட் பண்ணிடலாம். xy ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், xyயோட கோஎஃபிஷியன்ட் 2h இருக்குது. 2h 2ஆல் டிவைட் பண்ணும்போது h ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட். xzோட கோஎஃபிஷியன்ட் 2g இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட். 2ஆல் டிவைட் பண்ணி ரைட் பண்ணணும். coefficient of 1/2 into coefficient of yz value செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட். அப்போ yz வேல்யூ வந்து coefficient of yz is 2f. here coefficient of yz is 2f. இப்போ 2f 2ஆல் டிவைட் பண்ணும்போது f செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட். இதுதான் ஃபார்முலா. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து AHG HPF GFC.